எல்லா வேலையும் பார்த்தாச்சு. வண்டி ஃபுல் சர்வீஸ். வந்து த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணி போட்டாச்சு. ஃபியூயல் பம்ப்பு ஃபில்டர் க்ளீன் பண்ணியாச்சு. ஏர் ஃபில்டர் புதுசு, ஸ்பார்க் ப்ளக் புதுசு, இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணி போட்டாச்சு. நாசில் டோட்டலாக இன்ஜினை வாஷ் பண்ணியாச்சு. இன்ஜின் பெட்ரோல் வாஷ், தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது. இப்போ மறுபடியும் ஓபிடி ஸ்கேனர் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ முதல்லேருந்து ரிப்போர்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்கேனர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு. ரீட் கோட்ஸ், இந்த கோடு கரண்ட் கோடு தான் இருக்கா, ப்ராசஸ் ஆகுது. இந்த வெஹிக்கிள் ஹேஸ் நோ ஃபால்ட் கோட்ஸ். முதல்ல என்ன சொல்லிச்சு, ஃபியூயல் பம்பில் ப்ராப்ளம்னு சொல்லிச்சு. இப்போ சரி பண்ணி போட்ட வாட்டி ஃபியூயல் பம்ப் சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இல்லை, நோ ஃபால்ட் கோட் சொல்லிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம டேட்டா ஸ்ட்ரீமில் போயிடலாம். டேட்டா ஸ்ட்ரீமில் போய் ஒவ்வொரு யூனிட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, வியூ ஆல் ஐட்டம்ஸ். பாருங்க, கால்குலேட்டட் ரோல் வேல்யூ 44%. முதல்ல 20% தான் வந்தது, இப்போ 44. பேர் ரேஸ் பண்ணால் லோட் வேல்யூ 60 வரலும் போகுது. பாருங்கள், இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் 170 டிகிரி ஃபாரன்ஹீட்டு கரெக்டு. 200 வரலும் இருக்கலாம். அடுத்தது இன்டேக் மேனிஃபோல்டு அப்சல்யூட் ப்ரெஷர் 17 வச்சு. இது வந்து 20 மேலே 25 வரலும் போகும், 24 வரலும் வருது. ஐடியல் ஆர்பிஎம் 1500 ரேஞ்சில், 1400 500 ரேஞ்சில் இருக்குது. இனிஷியல் அட்வான்ஸாக ஐடியலில் 4 டிகிரி, ரேஸ் பண்ணால் 13 டிகிரி வரலும் போகும். 13, 24, 14, 24. அந்த எக்ஸலேட்டர் த்ராட்டில் பொசிஷன் தரணும். அடுத்தது மேப் சென்சார் பார்க்கலாம். இன்டேக் ஏர் ப்ரெஷர் 109 டிகிரி ஃபாரன்ஹீட். உள்ளே போகிற காற்றோடைய டெம்பரேச்சர் வந்து 109 டிகிரி ஃபாரன்ஹீட் கரெக்டு தான். இப்போ அப்சல்யூட் த்ராட்டில் பொசிஷன் ஐடியலில் பாருங்கள் 10 இருக்குது, 9லேருந்து 13 வரலும் இருக்கலாம். இதில் 10.2 இருக்குது. இப்போ எக்ஸலேட்டர் கொடுத்தா அது 30க்கு மேலே போகணும், 48 வரலும் போகும். ஆக்சிஜன் சென்சார் ஒர்க் பண்ணது நல்லா, எமிஷன்